வணக்கம் சொந்தங்களே, நான் உங்களுடைய பிரியாநாதன். இன்னைக்கு நாங்க இங்க நிக்கிறோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல வெல்வெட்டுத்துறை பிரதேசத்துல நிக்கிறோம். இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆனா பிறகு யாழ்ப்பாணத்துக்கு முதல் முறையா பல்வேறு நிகழ்வுகள்ல கலந்து கொள்றதுக்கு அவர் வந்திருக்கிறார். அதன் அடிப்படையில யாழ்ப்பாணம் வெல்வெட்டுத்துறை மக்களை சந்திக்கிறதுக்கு மதிப்புக்குரிய ஜனாதிபதி இங்க வந்திருக்கிறார். இன்னைக்கு இங்க என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்றது பாக்குறதுக்கு தான் நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம். என்னோட சேர்ந்து இந்த காணொலியில நீங்களும் பாருங்க. இந்த பருத்தித்துறை வாழ் கரவட்டியில் வாழ்கின்ற நெல்லியடியில் வாழ்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் இலங்கை வரலாற்றில் 50 வருடங்களுக்கு மேலாக இந்த பிரதேசத்திற்கு ஒரு ஜனாதிபதி வந்ததாக வரலாற்று. ගෞරවනීය අපේ හාමුදුරුවෝ වහන්සේලාගේ කුරුක්කල් තුමාලගේ අවසරයි. கௌரவமிக்க எமது பிக்கு மார்களே, அதே போன்று எமது கௌரவமிக்க மத தலைவர்களே, அனைவருக்கும் வணக்கம். මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න අපේ ප්‍රවාණ ඇමතුමා අපි ළමුන් 250ට අඩු සියලු පාසල් වල දරුවන්ට සපත්තු ගන්න රුපියල් 3000ක් දෙනවා. 250 மாணவர்களுக்கு குறைவாக உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் படிக்கும் மாணவர்களுக்கு சப்பாத்துக்களை வாங்குவதற்காக 3000 ரூபாய் காசு நாங்கள் ஒதுக்குகின்றோம். අර පාසල් වලින් ආහාර දෙන ළමයිට එක වේලකට දුන්න රුපියල් 60යි. ඒක අපි 100 දක්වා වැඩි කරනවා. பாடசாலையிலே உணவு வழங்கிய பாடசாலையில் உங்களுக்கு தெரியும் 60 ரூபாய் மட்டும்தான் ஒரு பிள்ளைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 60 ரூபாவை 100 ரூபாய் வரை நாங்கள் அந்த அளவை அதிகரிக்கின்றோம். චීන රජය අපිට එකඟ වෙලා තියෙනවා සියලු දරුවන්ට නොමිලේ ලබන අවුරුද්දේ ඇඳුම් ලබා දෙන්න. சீன அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடத்திலே வழங்கியதை போன்று அடுத்த வருடத்திலும் பாடசாலை சீருடைகளை இலவசமாக வழங்குவதற்கு. ඒ නිසා අපි වැඩිම වෙහෙස දරනවා දරුවන්ට උගන්වන්න. ஆகவே நாங்களும் மிகவும் கஷ்டப்படுகின்றோம் பிள்ளைகளின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக. ලෑස්තිරි දරුවන්ට උගන්වන්න. நீங்கள் தயாரா பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு? අපි සහාය දෙන්නම්. நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි අලුත් දරුවන්ට අපි රස්සා දෙන්නත් උනා. அதே போன்று புதிதாக படித்து வெளியேறும் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு நாங்கள் தொழில் வாய்ப்புகளையும் வழங்க வேண்டும். අපි සැලසුම් කරලා තිනවා මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ අලුතෙන් කර්මාන්ත පුර 3ක් ඉදි කරන්න. அதே போன்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த வட மாகாணத்திலே புதிய தொழில்பேட்டைகள் கைத்தொழில் மையங்கள் 3 அமைப்பதற்கு. කංකසන්තුරේ, காங்கேசன்துறை, பரந்தன் සහ මාංකුලම්. மாங்குளம் අලුත් කර්මාන්ත පුර 3ක් ඇති කරනවා. 3 புதிய தொழில் பேட்டைகள் அல்லது பொருளாதார மையங்களை நாங்கள் அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம். අපි විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ට ආරාධනා කරනවා වගේ ආයෝජනය කරන්න එන්න කියලා. நாங்கள் அழைக்கின்றோம் வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்களுக்கு, புலம்பெயர் இலங்கையர்களுக்கு அவற்றில் முதலீடுகள் செய்ய வாருங்கள் என்று.